தமிழ்நாட்டில் உள்ள கடலூர் மாவட்டம் வேப்பூர் பக்கத்தில் இருக்க கழுதூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் பெரியசாமி. இவர் அந்த ஊரில் தான் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு 2 வைஃப் இருக்காங்க. முதல் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தையும், 2வது மனைவிக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறக்கிறாங்க. இந்த எல்லாருமே ஒரே வீட்டில் தான் கூட்டு குடும்பமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு பிறந்த பொண்ணான குமுதாவுக்கு கல்யாண வயசு வந்ததுக்கப்புறமா பெரியசாமி அதே ஊரை சேர்ந்த லாரி டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய ரவிச்சந்திரன் அப்படிங்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இந்த குமுதா அதே ஊரில் தன்னோட கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பவித்ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ரொம்பவே செல்லமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக பல வருஷங்களை கடந்து போய்கிட்டு இருக்கு. பவித்ராவுக்கு கல்யாண வயசு வந்ததுக்கப்புறமா அவங்களோட அப்பாவான ரவிச்சந்திரன் தன்னோட பொண்ணை நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஊரில் தனக்கு தெரிஞ்சவங்க, அதே மாதிரி மேட்ரிமோனி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே தன்னோட மகளுக்கு பொருத்தமான ஒரு பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவரோட ஒய்ஃபான குமுதா என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட தம்பியான வேல்முருகனுக்கு மகளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 27 வயசாகக்கூடிய வேல்முருகன் பெரியசாமியோட 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த பையன். ஸோ சொந்தத்திலேயே தன்னோட பொண்ணை கொடுத்தா அவன் நல்லா இருப்பா, நமக்கும் பொண்ணை பற்றின எந்த கவலையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி குமுதா ரவிச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ரவிச்சந்திரனும் மகளோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட மாமனாரான பெரியசாமி கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. தன்னோட பேத்தியே தனக்கு மருமகளாக வந்தா வீட்டில் மாமியார் மருமக பிரச்சனை இருக்காது, நம்மளோட குடும்பமும் என்றைக்கும் ஒரே மாதிரி ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி 2 ஃபேமிலியோட சைட்லேயும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்து அதை தொடர்ந்து அதுக்கான வேலைகளையும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பவித்ரா வேல்முருகனோட கல்யாணம் அவங்க ஃபேமிலியோட ஏற்பாட்டில் ரொம்பவே சிறப்பாக நடந்து முடியுது. கல்யாணத்துக்கு அப்புறமா பவித்ரா வேல்முருகன் வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக பல கனவுகளோட அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேல்முருகனும் பவித்ராவை நல்லாவே பார்த்துக்கிறாரு. அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, சினிமா, பார்க்கு அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப க்ளோஸான கப்புள்ஸாக இருந்திருக்காங்க. மாமியார் வீடு தன்னோட அக்கா வீடு அப்படிங்கிறனால அடிக்கடி வேல்முருகன் மனைவியோடு வந்து ஸ்டே பண்ணிட்டும் போவார். கல்யாணமாகி 2 மாதத்துலேயே பவித்ரா கன்சீவ் ஆகுறாங்க. இதனால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பவித்ராவும் நமக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, வேல்முருகனோட சந்தோஷமாக இருக்கப்ப தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான இன்சிடெண்ட் அவங்க ஃபேமிலியில் நடக்குது. கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பவித்ரா 9 மாதத்தில் வளகாப்பு முடிச்சு அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வேல்முருகன் உள்ளூர்லேயே பிஸ்னஸ் பண்ணுறனால அடிக்கடி அக்கா வீட்டுக்கு வந்து பவித்ராவை பார்த்துட்டு போவார். இப்படி தான் அக்டோபர் 28, 2021 அன்னைக்கும் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மாதிரி ஒய்ஃபை பார்க்க வேல்முருகன் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்காரு. ரவிச்சந்திரன் லாரி டிரைவர் அப்படிங்கிறனால அடிக்கடி வெளிமாநிலங்களுக்கு டியூட்டிக்கு போயிடுவார். இதனால குமுதாவும் பவித்ராவும் மட்டும்தான் அவங்களோட வீட்டில் மோஸ்ட்லி இருப்பாங்க. அன்றைக்கும் அந்த 2 பேர் மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க. தம்பி வந்தனால குமுதா நைட் வேல்முருகனுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 3 பேரை சாப்பிட்டுட்டு பவித்ராவும் வேல்முருகனும் ஒரு ரூம்லையும் குமுதா பக்கத்து ரூம்லையும் தூங்க போகிறாங்க. எல்லாருமே நல்லா டீப் ஸ்லீப்பிங்கில் இருக்கப்ப ஒரு 11 மணி பக்கமாக குமுதாவுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு விஷயம் கீழே விழுந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை வீட்டுக்குள்ளே பூனை ஏதோ வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி அவங்களோட ரூமில் இருந்து வெளியில் வர்றாங்க. ஹாலில் லைட்டை ஆஃப் பண்ணியிருந்தனால ஃபேனில் ஏதோ தொங்குற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்த குமுதாவுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா தன்னோட தம்பி வேல்முருகன் ஹாலில் இருந்த ஃபேனில் தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்ததுமே குமுதா அலறி துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் தூக்கு போட்டிருக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி ரூமில் தூங்கிட்டு இருந்த தன்னோட மகளான பவித்ரா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லி எழுப்புறாங்க.
நல்லா தூக்கத்தில் இருந்த பவித்ரா என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியாம ஹாலுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்க தன்னோட கணவர் தூக்கில் தொங்குறத பார்த்து எதனால இப்படி ஒரு முடிவை எடுத்தாரு அப்படின்னு தெரியாம கதறி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. மகளை சமாதானப்படுத்தின குமுதா உதவிக்காக அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் போயிட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த ஒரு சில பேர் குமுதாவோட வீட்டுக்கு வந்து வேல்முருகனை அங்கேருந்து காரில் வேப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது டைம் ஒரு 11:30 மணிக்கு இருக்கும். அப்போது குமுதா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சித்தியான மலர்கொடிக்கு கால் பண்ணி தம்பிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் அவனை நாங்கள் வேப்பூர் ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட வேல்முருகனோட அம்மா நல்லா தானே இருந்தான், திடீர்னு அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அவங்களோட வீட்டிலேருந்து அவசர அவசரமாக ஜிஹெச்க்கு கிளம்பி போகிறாங்க. வேப்பூர் ஜிஹெச்சில் இருக்க டாக்டர்ஸ் வேல்முருகனை செக் பண்ணிவிட்டு இவர் ஏற்கனவே இறந்துட்டாரு, கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா இவரோட உயிரை காப்பாற்றி இருக்கலாம் அப்படின்னு சொன்னதை கேட்ட பவித்ராவும் குமுதாவும் கத்தி கதறி அழுகிறாங்க. இதை பார்த்து கூட வந்த சில பேருக்கும் ரொம்பவே கஷ்டமாக போச்சு. நிறமாச கர்ப்பிணியை இப்படி அனாதையாக விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. இந்த டைமில் மலர்கொடியும் பெரியசாமியும் ஜிஹெச்க்கு வந்திருக்காங்க. தன்னோட மகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவா பதறிக்கிட்டு வந்த மலர்கொடிக்கு வேல்முருகனோட மரண செய்தி பேரிடியாக விழுந்திருக்கு. அது கூடவே வேல்முருகன் தற்கொலை பண்ணி தான் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி அவங்களால ஏற்றுக்கவே முடியலை. அதோட மலர்கொடி தன்னோட பையன் இந்த மாதிரி கோழையான முடிவெல்லாம் ஒரு நாள் எடுக்க மாட்டான், அவன் இந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடியவனே கிடையாது, கண்டிப்பாக அவன் தற்கொலை பண்ண வாய்ப்பே இல்லை, இந்த மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கணும், என்னோட பையனோட சாவுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மலர்கொடி கண்டிப்பாக இதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி வேப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போகிறப்ப ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க இந்த மலர்கொடி. இவங்களை பார்த்த போலீஸ், என்னம்மா இந்த நேரத்தில் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மலர்கொடி என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட பையன் திடீர்னு இறந்து போயிட்டான், அவன் கண்டிப்பாக தற்கொலை பண்ணி கூட ஆள் இல்லை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே எங்கள் குடும்பத்துலேயும் இல்லை, நீங்கள் தான் இந்த கேஸை கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மலர்கொடியோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பாடியை அட்டாப்சி பண்ண சொல்லி டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தான் இந்த மரணத்துக்கு உண்மையாக என்ன காரணம் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வேல்முருகனோட பாடியை அட்டாப்சி பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. போலீஸ் அந்த ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வேல்முருகனோட அட்டாப்சி ரிப்போர்ட் வருது. இதுதான் போலீஸ்க்கு இந்த கேஸில் பெரிய ஒரு ட்விஸ்டாக இருந்திருக்கு. மலர்கொடி சொன்ன மாதிரியே வேல்முருகன் சூசைட் பண்ணி இறந்து போகலை, யாரோ அவரோட கழுத்தை நெரிச்சதுனால தான் அவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நெக்ஸ்ட்டு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அன்றைக்கி சம்பவம் நடந்த அந்த வீட்டில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்ப ரவிச்சந்திரனோட வீட்டில் குமுதாவும் 9 மாத கர்ப்பிணியான பவித்ராவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கே இருக்கவங்க இதை தான் சொல்லியிருக்காங்க. அதனால் குமுதாவையும் பவித்ராவையும் போலீஸ் தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையில் தான் குமுதா போலீஸே எதிர்பார்க்காத பல அதிர்ச்சியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையில இந்த மாதிரி ஒரு கேவலமான தொடர்பெல்லாம் இருக்குமா அப்படின்றது நம்ப முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அப்படி என்னதான் குமுதா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போது குமுதாவுக்கு 47 வயசு ஆகுது. குமுதாவுக்கும் வேல்முருகனுக்கும் அம்மா வேற வேறையாக இருந்தாலும் அப்பா ஒருத்தர் தான். அதனால் சின்ன வயசில் குமுதா தான் தன்னோட தம்பியை வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் வேல்முருகன் அடிக்கடி அக்கா வீட்டுக்கு வர்றதும் போகிறதுமா இருந்திருக்காரு. இப்படி அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போகிற வேல்முருகன் சில டைம் நைட்லேயும் அங்கேயே ஸ்டே பண்ணவும் செஞ்சுருக்காரு. பவித்ரா சின்ன பொண்ணுங்கிறனால மாமா தானே அப்படின்னு சொல்லி பெருசாக அந்த பொண்ணு எதையுமே கண்டுக்கல. ஆனால் அக்கா தம்பி உறவை தாண்டி இன்னொரு கேவலமான ரிலேஷன்ஷிப் இவங்க 2 பேத்துக்குள்ளே இருந்திருக்கு. குமுதா தன்னோட கணவர் லாரியை அடிக்கடி எடுத்துக்கிட்டு சவாரி போயிடறனால
வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் கூட ஆகலாம். இதனால இந்த லேடி தனியாக பொண்ணோட தான் வீட்டில் இருந்திருக்காங்க. அடிக்கடிக்கு வீட்டுக்கு வந்த தம்பி தன்னோட அக்காவை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கான். குமுதா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாவும் இருப்பாங்க. இதனால தன்னோட காம இச்சையை தன்னோட அக்கா கிட்ட தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்ச வேல்முருகன் பவித்ரா காலேஜ் போன டைமில் வீட்டுக்கு வரத்துக்கு ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட ஆசையை அக்காவான குமுதா கிட்ட சொல்லவும் ஆரம்பிக்கிறான். ஆனால் குமுதா ஆரம்பத்தில் இதெல்லாம் தப்பு, நீ எனக்கு தம்பி, இந்த மாதிரி இனிமே சொல்லிக்கிட்டே இங்கே வராத அப்படின்னு சொல்லி கண்டிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதை எதையுமே வேல்முருகன் கேட்குற மாதிரியே இல்லை. மாமா இல்லாமல் நீயோ தனியாக தான் இருக்க, யாருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியே குமுதாவோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றவும் ஆரம்பிச்சிருக்கான் இந்த வேல்முருகன். வேல்முருகன் தன்னோட அக்கா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக பேசியே அவங்களும் இங்கே 2 பேத்துக்கான உறவை மறந்து தன்னோட தம்பி கூடயே ஒரு தவறான உறவை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பவித்ரா இல்லாத நேரங்களில் 2 பேரும் வீட்டில் உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க. இதை தாண்டி நைட்டு பொண்ணு இருக்கப்பையும் வீட்டுக்கு வர்ற வேல்முருகன் அவங்க வீட்டிலையே ஸ்டே பண்ணவும் செஞ்சுருக்காரு. நைட்டுக்கு வேல்முருகனும் குமுதாவும் ஒரே ரூமில் கூட தூங்கி இருக்காங்க. வீட்டில் யாருமே இதை ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல. ஏன்னா ஒரு அக்காவும் தம்பியும் ஒரு ரூமில் தூங்குறாங்க அப்படின்னும் போது யாருக்கு தான் இதை பற்றி சந்தேகம் வரும்? அதுக்கப்புறமா தன்னோட தம்பி கூட இருக்கக்கூடிய இந்த தவறான உறவை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்ச குமுதா தன்னோட பொண்ணு பவித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கும்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட கணவர்கிட்ட தம்பிக்கு நம்ம பொண்ணை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேறொரு பொண்ணை தம்பி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே நினச்சிருக்காங்க. அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே ஓகே சொல்லியிருக்காங்க இந்த கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறமா குமுதா வேல்முருகனோட இந்த தகாத உறவு கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அதோட இதை பற்றி யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரியும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சாக்கில் குமுதா கூட நைட்டு ஒய்ஃபு தூங்கும்போதே உல்லாசமாக இருந்திருக்காரு வேல்முருகன். இப்படியே போகிறப்ப தான் பவித்ரா கன்சீவ் ஆனதுக்கப்புறமா தன்னோட ஒய்ஃப் கூட க்ளோஸாக இருக்க முடியாது அப்படின்னு நினச்ச வேல்முருகன் அடிக்கடி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட உல்லாசமாகவும் இருந்திருக்காரு. தன்னோட மகளுக்கு வளைகாப்பு முடிச்சதுக்கப்புறமா குமுதா அவங்க வீட்டுக்கு பவித்ராவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வேல்முருகனும் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இப்படி தான் அக்டோபர் 28, 2021 அன்னைக்கும் வேல்முருகன் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக தன்னோட மாமியாரான குமுதா வீட்டுக்கு வந்திருக்காரு. வேல்முருகன் வரும்போது நல்லாவே குடிச்சிட்டு போதையில் தான் வந்திருக்காரு. தன்னோட கணவருக்கு குடிப்பழக்கம் இருக்குது பவித்ராவுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால வேல்முருகனை சாப்பிட வச்சு தன்னோட ரூமில் படுக்க வச்சுருக்காங்க. அவங்க ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் குமுதா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு ஒரு 11 மணி பக்கமாக யாரோ தன்னை தொடுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே வேல்முருகன் நிற்கிறாரு. இந்த டைமில் எதுக்கு இங்கே வந்தேன்னு தம்பியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வேல்முருகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 பேரும் இப்போ நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமுதாவை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு குமுதா என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்து ரூமில் தான் பவித்ரா தூங்கிட்டு இருக்கா, சத்தம் கேட்டால் அவள் எப்போ வேணாலும் வரலாம், நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புகிறாங்க. குமுதா எவ்வளவோ சொல்லியும் வேல்முருகன் கேட்குற மாதிரியே இல்லை. அவங்க என்னதான் சொன்னாலும் இவர் அதை கேட்காம அவங்கள ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு மேலே இவங்கிட்ட என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், பொண்ணுக்கு தெரிஞ்சா ரொம்பவே கேவலமாக போயிடும் அப்படின்னு நினச்சி தன்னோட தம்பியை பெட்டில் தள்ளி விட்டுருக்காங்க. அப்போது வேல்முருகன் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காரு. பயந்து போன குமுதா தன்னோட தம்பியோட சத்தம் கேட்டு பொண்ணு எந்திரிச்சு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் தான் வேல்முருகன் மூச்சு திணறி அதே இடத்துல மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கி விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் குமுதா தம்பியை எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் அவர் எழும்பவே இல்லை. நாடி பிடிச்சி பார்க்குறாங்க, அவரோட ஹார்ட் பீட் இருக்கானும் பார்க்குறாங்க. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா குமுதா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலையை நம்ம எப்படியாவது மறைச்சிடணும், வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே அசிங்கமாக போயிடும் அப்படின்னு நினச்சி வேல்முருகனோட பாடியை ஹால்க்கு இழுத்துட்டு வந்திருக்காங்க. அங்கே வேல்முருகன் சூசைட் பண்ண மாதிரி தன்னோட சாரியை அவங்களோட கழுத்தில் கட்டிவிட்டு
தூக்கு போட்டுக்கிட்ட மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. தன்னோட தம்பி போதையில் தான் தூக்கு போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரூமில் தூங்கிட்டு இருந்த பொண்ணை போயிட்டு எழுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுச்சு, வந்து பார்த்தா தம்பி தூக்குள்ள தொங்கிட்டு இருந்தான். அவனை காப்பாற்றுறதுக்காக தான் அவனை கீழே இறக்குனேன். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்னா கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. குடிச்சிட்டு தான் இப்படி பண்ணிட்டானோ அப்படின்னு நினச்சி பவித்ராவும் நம்பியிருக்காங்க. இதை பற்றி பவித்ரா கிட்டேயும் போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தகாத உறவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. மாமா அடிக்கடி கல்யாணத்துக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டுக்கு வருவார். அம்மாவும் மாமாவும் நிறைய டைம் ஒன்றா ஒரே ரூமில் கூட தூங்குவாங்க. அக்காவும் தம்பியும் அப்படின்றனால அவங்களோட நடத்தையில் நான் எந்த ஒரு சந்தேகமுமே பட்டதில்லை அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதனால் யாருக்குமே இவங்க பழக்கத்திலேயோ நடத்தையிலையோ எந்த ஒரு சந்தேகமுமே வந்ததில்லை. கடைசியாக வேல்முருகனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனப்பதும் யாருக்குமே சந்தேகம் வரலை. மேபி அவர் நல்லா போதையில் இருந்தனால இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஆனால் அவரோட அம்மாவான மலர்கொடிக்கு தான் இதில் சந்தேகம் வந்திருக்கு. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு போலீஸ் அட்டாப்சி பண்ணதில் இது தற்கொலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால மொத்த குடும்பத்துக்குமே குமுதாவுக்கும் வேல்முருகனுக்கும் இருந்த ஒரு தகாத உறவு பற்றின தகவல் வெளியே வந்திருக்கு. அப்புறமா போலீஸ் குமுதாவோட ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க தான் அவங்களோட தம்பியான வேல்முருகனை கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா குமுதாவை கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு அக்கா தம்பி இடையில இப்படி ஒரு தகாத உறவு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த ஊரில் இருந்த எல்லாருமே காலம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. காமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே பார்த்து இன்னைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையையும் எதுவுமே அறியாத ஒரு குழந்தையோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கியிருக்கு இந்த குமுதா வேல்முருகனோட தகாத உறவு. தன்னோட கள்ள உறவு தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டு குமுதா ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு தவறுமே ஆரம்பத்தில் பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தவறை நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வழியில் வெளியே வந்து தான் ஆகும். வெளியே வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக அது ஒரு க்ரைம்லேயோ இல்லை ஒரு கொலையிலையோ முடிஞ்சிருக்கும். இந்த சம்பவத்துலேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய குற்ற சம்பவங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் தொடர்ச்சியாக இது போன்ற பதிவுகளை நம்ம ஷேர் பண்ணுறோம். அடுத்த இன்னொரு உண்மையான க்ரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.